ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்விடேஷன். சரிங்களா? ஒரு கெஸ்ட்டை எப்படி இன்வைட் பண்ணலாம், நம்மளுக்கான லைஃப்க்கான பார்ட்னரை எப்படி இன்வைட் பண்ணலான்றதை பற்றி தான். தயவு செஞ்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது பகல் டைமில் ஷூட் பண்ணுறதுனால நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பைக்கு அதுக்கு மட்டும் இல்லை, என் ஏரியாவில் கொஞ்சம் குருவி தொல்லை கொஞ்சம் அதிகம். அதனால் இது ரெண்டு தொல்லையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் வீடியோ அப்படி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைஃப்பில் இன்விடேஷன் ஒரு மெத்தட் தெரியாமல் மொத்த பேருமே தோத்துட்ருக்காங்க. அந்த இன்விடேஷன் அவங்க சரியாக பண்ணிட்டாலே இங்கே நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் இந்த பிஸ்னஸில். ஸோ அதுக்கான டாபிக்கு சரி, ஒரு இப்போ இன்விடேஷனில் ஒரு ஜாலியாக ஒரு பண்ணுவோம். சரிங்களா? இன்விடேஷன்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் நேம் லிஸ்ட். நம்மகிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கான்டாக்டில், அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு நோட்டில் எழுதணும். அது எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினைவில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லுங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 150 பேர் இருக்காங்க, அந்த 150 பேரோட பேரையும் அப்படியே சொன்னால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதனால தான் அதை நேம் லிஸ்ட் ஃபஸ்ட்டு மேக் பண்ணணும். எவ்வளோ யார் யார் இருக்கா அப்படின்றது நேம் லிஸ்ட் வச்சுருக்கணும். என்கிட்ட ஒரு டைரியே இருக்குது, ஒரு 1000 4000 மேக்னெட் மொத்தமாக எழுதியே வச்சுருக்கேன். யாரோட நம்பருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். 4000 காண்டிட்டு வச்சுருக்கேன். ஆனால் 4000 காண்டிட்டு நான் டைரிக்கு பேசுனதுனால கிடையவே கிடையாது, எழுதி வச்சுருக்கேன். யாருக்காச்சும் எப்பயாச்சும் தோணுச்சுன்னா பேசுவேன், நல்லா பேசவே மாட்டேன். நம்ம பிஸ்னஸ்க்கான பார்ட்னராக ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம்னா அந்த பார்ட்னரை நம்ம நிலையில எப்பவுமே வச்சுக்க முடியாது. அதனால தான் நேம் லிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? நம்ம பிஸ்னஸ்க்கு மெயின் யார்? இவங்க தான். சரிங்களா? பிஸ்னஸை கொண்டு போகிறது யார்? பீப்புள். நம்மளுக்கான பார்ட்னர், நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளுடைய வாழ்க்கை துணைவியாக வரவங்க மட்டும் இல்லை, நம்மளுடைய பிஸ்னஸ் செய்யணும்னு நம்ம கூட வரவங்களும் நம்மளுடைய முக்கியமான லைஃப் பார்ட்னர் தான். சரிங்களா? அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம மேரேஜ் ஆகும்போதுலாம் நம்ம லைஃப் பார்ட்னர்னா யாருன்னா, இப்போ ரோட்டில் எங்கேயோ போகிறோம், ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போச்சு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம் ஒரு பொண்ணை. ரைட்டுங்களா? பொண்ணு அழகாக இருக்கா எப்படி பசங்க எப்படி உடனே ஃபாலோ பண்ணுவோம். எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அவன் அப்பா காரணம் தெரியாமல், அவன் அண்ணன் காரணம் தெரியாமல் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு தெரியும் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணுகிட்ட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு பேச்சை கொடுப்போம். சரிங்களா? ஒரு பேச்சை கொடுப்போம். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்பு பில்ட் பண்ணுவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. ஓகேங்களா? எடுத்தோடனே போய் லவ் சொன்னீங்க, செருப்பாக தான் அடி வாங்கிட்டு வரணும். நிறைய பேரோட சம்பவம் அப்படிதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும். ஒரு லவ் பண்ணுறதுலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. சரிங்களா? நாங்களாம் போய் லவ் பண்ணுற முடியாது, லவ்லாம் சொல்ல முடியாது. நான் லவ் பண்ணுறதுக்கு என்னன்றதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாள் அப்படியே ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் ஒரு சாத்தில் அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணோம். லவ் பண்ணுறதுக்கு நல்லா வச்சுங்க. லவ் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏதாச்சும் ஒரு சாத்தில் பேச ட்ரை பண்ணுவோம். ரைட்டுங்களா? பேச ட்ரை பண்ணுவோம். எப்பயாச்சும் பேசி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வருவோம். ரைட்டுங்களா? உங்களை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரதுக்கே ஒரு 2 to 3 மாதம் ஆகிடும். நல்லா வச்சுங்க. 2 to 3 மாதம் ஆகிடும். ஒரு பொண்ணு சும்மாலாம் வந்து அன்னோன் பர்சன்ட்ட பார்த்து பேசுறாரு. ரைட்டுங்களா? அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் பார்த்து பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரதுக்கே 2 to 3 மாதம் கண்டிப்பாக ஆகிடும். பேசிச்சுன்னா அதுவும் சில ரிஸ்க் தான். அப்போ அதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவை. அப்படியே பேசிச்சாலும் அவங்களோட அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா? அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன ஸ்டேட்டஸ், ஸோ அவங்க என்ன மாரி, அவங்க எதுலாம் அவங்களுக்கு பிடிக்கும், எதுலாம் பிடிக்காது, இந்த விஷயம்லாம் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய அப்டேட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகேங்களா? அப்டேட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம தான் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுவோம். இதுவரையுமே அந்த பொண்ணுக்கும் உனக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் என்னது, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற அளவுக்கு தான். அவ்வளோதான். இதுவரையுமே இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்துக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற ஒரு லெவல் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த பொண்ணு ஓகேவா, உனக்கு அந்த பொண்ணு செட் ஆகுமா அப்படியே நீ டிசைட் பண்ணிக்க. அப்படின்னா லவ் அப்படின்றத ஒன்று போய் இப்படி சொல்லுவேன். கண்டிப்பாக நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு லவ் பண்ணவங்க தெரியும். இந்த வீடியோ சும்மா பார்க்கறவங்களாம் தெரியவே தெரியாது. லவ் பண்ண ஒருத்தவங்களுக்கும் தெரியும் நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு. சரிங்களா? அதுக்கோசம் நான் லவ் பண்ணுறேன்னா கேட்குறீங்க, அதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. ஆனால் தெரியும். ஏன்னா லவ் பண்ணவன் ஒருத்தவன் என்கிட்ட 2 பேர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தவன் கால் பண்ணலாம், மச்சான் இவரை ஏன்டா கட்டுங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தவன் கால் பண்ணலாம். இன்னொருத்தன் இருக்கான்,
மச்சான் எனக்கு கல்யாணம் எப்போ மச்சான் ஆகும் அப்படின்னு ஒருத்தருக்கான். இவங்க 2 பேரையும் வச்சு நான் சமாளிச்சு நடுவில் ஒருத்தர் இருக்கும் போது அப்ப நான் இது கூட தெரியாம நான் வீடியோ மேக் பண்ணேன்னா அப்ப அந்த வீடியோ நீங்க பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. அதுவே அசிங்கம் தானே. அதனாலதான் லவ் பண்ணலன்னு என்ன கேட்காதீங்க. நான் லவ் பண்ணல. ஆனா ஒருத்தன் லவ் பண்ணணும், ஒருத்தன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வச்சிருக்கேன். அவனை பார்த்தா அவன் நினைக்க குமுறல அழுகு எல்லாம் தெரியும். சிம்பிளா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணவன் மச்சான் இவரை ஏண்டா கட்டுன அப்படின்னு நினைக்கலாம். இன்னொருத்தவன் மச்சான் இவ கூட எனக்கு இவனுக்கு எப்போ மச்சான் கல்யாணம் ஆகுன்றான். இதுதான் ரியாலிட்டி பசங்களோட லைஃப். அவனே இதுக்காக வந்ததுக்கு அப்புறம் இவரை ஏண்டா கட்டுனன்னு சொல்லுவான் ஒரு நாள். சரிங்களா? இப்படி லவ்லயே இவ்வளவு விஷயம் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன தேவை? நம்ம பிசினஸ்க்கான ஒரு பார்ட்னர் தேவை. அந்த பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணும்போது அப்ப எவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? எடுத்த உடனே ஒரு நல்ல ஒரு நீங்க பிசினஸ் இது ஒரு ஆள் சேர்த்து விட்டு நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா சம்பாதிக்க முடியாது. அது வாய்ப்பே இல்லை. அது உங்களால முடியவே முடியாது. கிடைக்காம பிடிச்சவங்க போட்டு ஏதோ ரைட் ஒருத்தவங்க போடு, லெஃப்ட்ல ஒருத்தவங்க போடு, அப்பா அந்த மாத்துக்கு பேலன்ஸ் ஆகி ஒரு இன்கம் வருதா? அதெல்லாம் சத்தியமா வேணாம். அது உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்டே ஆகாது. சரிங்களா? நம்மளுக்கு அவன் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னா அவனோட திங்கிங் ஒரு பிசினஸ் ரிலேட்டடா இருக்கணும். அவன் பண்ணணும்னா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னரா நீங்க சூஸ் பண்ணணும். அது அவசரம் இருக்கா? அதெல்லாம் கண்டுபிடிதான் எனக்கு காலமே ஆகும். உண்மை, அது ரியாலிட்டி. அதுக்குதான் இங்க லவ் பண்றதுக்கு நம்ம ஒரே ஒரு பொண்ணை தான் சூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க நம்மளுடைய பிசினஸ்க்கான பார்ட்னர் யாருன்னு தெரியாது. அதனாலதான் உங்களோட மொத்த நேம் லிஸ்ட் சொல்லுது. சரிங்களா? மொத்த நேம் லிஸ்ட் எடுத்துறீங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட என்ன பண்றீங்க? ஒரு வாரமா நான் சொன்னேன் பொண்ணு எப்படி ஃபாலோ பண்றீங்களா? அதே போல லைஃப் பார்ட்னர், நம்ம லைஃப் பார்ட்னர் யாரையும் சூஸ் பண்றதுக்கு, நம்ம பிசினஸ் பார்ட்னர் யாரையும் சூஸ் பண்றதுக்கு அவன்கிட்ட என்ன பண்றீங்க? ஃபாலோ பண்றீங்க. அவன்கிட்ட கொஞ்சம் புதுசா திப்பு நீங்க கால் பண்ணி பேசினா என்னடா ரொம்ப நாளா கால் பண்ணாங்க, கால் பண்ணியிருக்கானே நினைப்பானா? நினைக்க மாட்டாங்க, நினைப்பான். கண்டிப்பா அவன் மைண்ட்ல வரும். சரிங்களா? அவன்கிட்ட நீங்க அதை கேஷ்லா பேசணும். எடுத்தோடனே பிசினஸ் எது பண்ற எதுவுமே சொல்ற கேஷ்லா நல்லா ஜாலியா பேசுங்க. என்ன பண்ற ஏன்னா ஒரு நவுன் பர்சன்ட் நான் இந்த கான்செப்ட்ல இப்ப நவுன் பர்சன்ட் சொல்றேன். நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, ரொம்ப நாளா பேசாம திருப்பி பேசுறேன். எப்படி மச்சாங்க, என்ன பண்ற, என்ன சாப்பிட்டியா, எப்படி அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி ரிலேட்டடா பேச. சரியா? எடுத்தோடனே உங்க பிசினஸ் தான் சொல்ற. சரியா? ஓகேவா? நீ என்ன பண்றன்றத உன் நம்பரை இப்ப நீ பேசிட்ட, உன் நம்பர் என்ன பண்ணுவான்? அவன் சேவ் பண்ணுவான். நீ என்ன பண்றன்றத உன் ட்ரெஸ் லுக்ல நீ காட்டணும். நான் ஆல்ரெடி சொல்லிருவேன் போன வீடியோல, உன் ட்ரெஸ் லுக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லிருப்பேன். உன் ட்ரெஸ் லுக்ல நீ காட்டணும். உன் ட்ரெஸ் லுக்கை பார்த்தாலே கேட்கலாம், டே மச்சான் என்னடா வேலை செய்யற, என்னடா பண்ற அப்படின்னு கேட்பான். சரியா? அப்பதான் இது ஒரு வாய்ப்பு. அவனையும் கேட்டிருக்கான். அப்பதான் உன் பிசினஸ் கொண்டு போய் நீ ஒன்றை கொடுக்கணும். அப்படி உடனே எல்லாம் கொடுத்துருக்காரு. சொல்றேன்டா, டைம் வரணும் சொல்றேன், அவ்வளவுதான் சொல்லவே கூடாது. புரியுதுங்களா? சொல்லக்கூடாது. அவனை ஒரு விஷயம் ஈஸியா கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு அது மதிப்பு தெரியாம போயிடும். ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு நீங்க கொடுக்கும் போது அது என்னடா இவன் ஏதோ ஒன்று பண்றாடா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த டைம்ல அவனை காத்திருக்கிற டைம்ல நீங்க சொல்ற டேட்டுக்கு, நீங்க சொல்ற டைமுக்கு அவன் வருவானா? வரமாட்டாங்க. கண்டிப்பா வருவான். எந்த பிசினஸ் ஆனாலும் மச்சான் இப்பதான் ஃப்ரீயா இருக்கேன் சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னா இஷ்டம் தான் வந்து கேட்க நினைச்சா கேட்கலையா போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் சேர்க்கணும். ஓகேங்களா? ஆனா அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஓகேங்களா? இது நவுன் பர்சன். அன்னோன் பர்சன் தான் எப்படி கான்டெக்ட் பண்றது? அதுதான் இங்க சக்சஸே ஆகல. நவுன் பர்சன் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட கொண்டு வந்துடலாம். ஆனா அன்னோன் பர்சன் தான் கொண்டு வர முடியாது. ஏன்னா நவுன் பர்சனே நம்ம ஃபாலோ பண்ணலாம். கொஞ்ச நாள் அவனையே ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? கொஞ்சம் அதுக்கப்புறம் அவன்கிட்ட அப்டேட்ஸ் கேட்பேன். அவனை பத்தி என்ன பண்ணுவேன், ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஸ்டார்டிங்ல ரொம்ப நாளுக்கு எதிர்ச்சி திரும்பி போய் பேசுனா அவன்கிட்ட அவனுடைய பர்சனல் விஷயத்தை எதுவுமே சொல்ல மாட்டான் எந்த ஒரு ஃப்ரெண்டு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவான், அவன்கிட்ட கொஞ்சம் டெய்லி பேசி அவன்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவேன். ஓகேவா? பில்ட் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாததுக்கே தெரிஞ்ச பர்சன் கூட இருந்தாலும் ஒரு 2-3 மாசம் ஆகும். கண்டிப்பா ஆகும். தெரிஞ்ச பர்சன் தான். ஆனா நீ அதுக்கு தினைக்கு அவன்கிட்ட போயிட்டு பிளேடு போட்டு நச்சு காதை அடிக்கிற மாதிரியே தினைக்கு பேசிட்டு கூடாது. வாரத்துக்கு ஒரு கால இல்ல வாரத்துக்கு 2 நாள் அப்படி பேசணும். நீ ஒரு டியூரேஷன், ஒரு கால்குலேஷன் வச்சு பேசு. சரியா? இந்த டியூரேஷன் பேசுறது மூலியமா அவனுக்கு வந்து தோணாது, ஏதோ எப்பயாவது ஃப்ரெண்டு தானே அதனாலதான் பேசுறான் அப்படின்னு நினைப்பான். சரிங்களா? பிசினஸ் காமெடி அதுக்குன்னு அவனுக்கு தினைக்கு பேச சொல்லிட்டாங்க
இந்த பிளேடு ஆசா பிளேடு வச்சுட்டு அவன் காட்டில் அடுக்கிற மாதிரியே ஒத்துக்கிறாங்க. ஊருக்காக வரவங்க அவன் காலில் எடுக்கிறாங்க. பேசுகிற டைமாக இருந்தாலும் ஒரு 5 to 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸில் நீ பேசுகிற டைமாக இருந்தாலும் மேக்ஸிமம் அவ்வளோ வச்சுக்கணும். உன்னுடைய பேச்சு நீ குறைச்சா மட்டும் உன் செயல் அதிகப்படுத்து. பேச்சை குறை உழைப்பை பெருக்குவே அது சொல்லுவாங்கல்ல, அது ரியாலிட்டி. நீங்கள் அதை கான்செப்ட் பண்ணுங்க. பேசுறீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிடக்கூடாது. உங்கள் காலம் அவாய்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பேசணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கால் பண்ணாலும் மச்சாதான் கால் பண்ணலாம் அப்படின்னு ஜாலியாக பேசணும். அதுலேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு தெரியக்கூடாது. ஓகேங்களா? அப்படி பேசும்போது ஓகேங்களா, உன்னோட லுக்கை பார்த்து அவன் கேட்கலாம் பார்த்தீங்களா ஒரு நாள், அப்போதான் நீ அந்த பிஸ்னஸ் கொடுக்கணும். அந்த பிஸ்னஸ் நீ சும்மாலாம் கொடுக்கக்கூடாது. கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணிட்டேன், அவனை ஃபாலோ பண்ணிட்டேன், அவன்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டேன், உடனே கொடுத்துடக்கூடாது. அவனை பற்றி நீ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம பிஸ்னஸுக்கு இவன் கரெக்டானவனா, உங்கள் பிஸ்னஸ் கொண்டு போய் கொடுக்குறவன்கிட்ட கடனாளியாக பார்த்து கொண்டு போய் கொடுங்க. என்னடா கடனாளியாக கொண்டு போய் கொடுக்க சொல்கிற அப்படின்னா, கடனாளிக்கு மட்டும்தான் தெரியும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டவனால தான் என்ன பண்ண முடியாது. அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு தான் தெரியும். சம்பாதிக்க முடியாது, உண்மையாக அது ரியாலிட்டி. ஓகேங்களா? அவனுக்கு ஃபிக்ஸடாக சேலரி வாங்கிட்டு அவன் மைண்ட் செட்டில் இருக்கும். உன் பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கு, வாரத்துக்கு ஒரு நல்ல இன்கம் எர்ன் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அப்போ கொண்டு கொடுக்கும்போது அவனுக்கு அதை பார்க்கும்போது, ஏன்னா இங்கே அவன் டைம் கொடுத்து வேலை கொடுத்து உழைப்பை கொடுத்து எனக்கு அந்த ஊதியம் இங்கே இல்லைன்றதை அவன் ஃபீல் பண்ணுவான். அப்போ உன் பிஸ்னஸ் அந்த டைமில் உனக்கு அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அவன் மைண்ட் செட். அப்போ கொண்டு போய் உன் பிஸ்னஸ் இருக்குது. ஓகேவா? எல்லா டைம்லையும் எல்லாருக்கும் எந்த பிஸ்னஸும் சொல்லக்கூடாது. சரிங்களா? நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, நான் யாருமே சொல்ல மாட்டேன். இதுதான் ரியாலிட்டி. எல்லாருக்கும் ஜென்ரலாக கேட்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். ஒரு ஆடில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மாரி சும்மா ஒரு ஆட் பிஸ்னஸில் வீடியோ பார்த்து ஏன் பண்ணிட்டு இருக்கேன் அது வேணுங்கிறது தான் தெரியும். அது என்னன்ற பேர் சொல்லுறதுல அது பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனால் அது என்ன அது மட்டும் தான் நான் பண்ணுறது தெரியும். ஆனால் எனக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன்றது யாருக்குமே தெரியாது. நான் யாருக்குமே இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பல. அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது என்ன பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணவே நான் சொல்லுவேன். அதுபோல் உங்களுடைய பிஸ்னஸை உங்கள் ஃப்ரெண்டுக்கு சரியான நேரத்தில் கொண்டு போய் கொடுங்க. அவன் பிஸ்னஸ் பார்ட்னராக வர்றதுக்கு கரெக்டாக இருப்பான்னு கொடுக்கணும். நானே சொல்கிறேன். அவன் வந்துட்டு அவன் எவ்வளோ கட்டி அவனால் கிடைக்கிற கமிஷன் எனக்கு தேவையே இல்லை. சரியா? பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான் பார்த்தீங்களா? அப்படி பார்த்தோம்னா பார்த்து கொடுங்க. அப்போனா உங்களோட பிஸ்னஸும் நல்லா க்ரோத் ஆகும். உங்களுடைய என்ன பண்ண வந்த பார்ட்னரும் உங்கள் டீம் உடையாது. உங்கள் டீமை டெவலப் பண்ணிட்டு கூப்பிட்டு போகலாம். விஷயம் ப்ராஸ்பெக்ட், நம்மள்கிட்ட வரக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்ட். அவன் வந்து யார்? ஒரு ப்ராஸ்பெக்டை நீ என்ன அட்வைஸரை வச்சு ப்ராஸ்பெக்டில் பேசிகிட்டு இருக்க. புரியுதுங்களா? அட்வைஸர்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் ஒரு பர்சனை கூப்பிட்டு வரீங்க. அவன்கிட்ட அவரோட அட்வைஸர் வரக்கூடிய உன்னுடைய கெஸ்ட் யாருக்கு? ஒரு ப்ராஸ்பெக்ட். ஓகேங்களா? நீங்கள் நடுவில் யாருக்கு? ஒரு பிரிட்ஜ். ஏன்னா நீங்கள் இல்லாமல் அந்த ப்ராஸ்பெக்ட்டும் அந்த அட்வைஸருக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரும் ஒரு பிரிட்ஜ். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கிங்க. ப்ராஸ்பெக்டும் அட்வைஸரும் வெயிட் பண்ணும்போது ப்ராஸ்பெக்ட் என்ன சொல்லணும்? அட்வைஸரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லணும். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய அவர் எவ்வளோ பெரிய வேல்யூபிள் பர்சன், அவரை பற்றி எப்படின்னா தம்ஸ் அப் பண்ணி சொல்லணும் ஒரு விஷயத்த. ஓகேங்களா? அப்படி சொல்ல தம்ஸ் அப் என்னன்னா ஒரு பொருளையோ ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பொருளையோ ஒரு பர்சனையோ அவரை பற்றி உயர்த்தி பேசுறதோ தம்ஸ் அப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் சொல்ல முடியாது. தம்ஸ் அப்னா இதில் டிஎஃப் அப்படின்னு தம்ஸ் அப் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அட்வைஸரை என்ன பண்ணணும், ப்ராஸ்பெக்டை கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும். இன்விடேஷன் அந்த மீட்டிங் வைக்கிறீங்கன்னா சொல்கிறேன் அந்த டைமில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக மெயின்டைன் பண்ணணும். கொடுக்கணும் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவன்கிட்ட இதை பேசணும். ஓகேங்களா? அது ரொம்ப வேல்யூபிள் பர்சன்டாக ஒரு பர்சனாக இப்போ டைம் கேட்டு கூட்டு வந்திருக்கேன். அதான் ரியாலிட்டி. ஏன்னா அவருக்கு வேற ஒரு வேலை இருப்பார், அவருக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒன்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராரு அப்படின்றது ரியாலிட்டியை பேசுங்க. சரிங்களா? அதுக்கு ஓடு கதை என்னென்ன கதை இருக்கோ அதெல்லாம் கொடுக்கூடாது. என்ன ரியாலிட்டியோ அந்த இடத்துல ஒரு ரியாலிட்டியை மட்டும் தான் நீ கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் உன் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். உனக்கு கொடுக்கும் போது அந்த பிஸ்னஸ் அவனுக்கு பிடிச்சிருந்தா இருக்கும். எல்லாருமே வந்து பிஸ்னஸ் கேட்குறவங்க உன் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுவாங்களும் கிடையாது. ஓகேவா? நீனும் உன் பிஸ்னஸை கொடுக்குற பர்சன் எல்லாருக்கும் கொடுத்து தான் பார்த்துலாம் கொடுக்காது. ஓகேவா? இவன் கரெக்டாக இருப்பான் சூஸ் பண்ணி கொடு. அதே மாதிரி எல்லாருமே நீங்களே கெஸ் பண்ணிடாது இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிடாத.
முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு கொடுக்கலாமா வேணாமான்றது நீ யோசி. ஏன் யோசிக்க சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்தா அவங்க டிராவல் பண்ணுவாங்கன்றதை யோசிச்சுக்கோ. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட சுச்சுவேஷன் டெய்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு கொடுக்காத. தயவுசெய்து சொல்றேன், மாசம் 20,000 30,000 காலம் வேணும், 20,000 30,000 கண்டிப்பா சம்பாதிச்சாலும் அவன்லாம் பிசினஸ் சரிப்பட்டு வர மாட்டான். கடை வச்சிருப்பான், ஓகேவா, அவன் தான் பிஸ்னஸ் கரெக்டாக இருப்பான். டெய்லி கமிட்மெண்ட் இருக்க ஒரு பர்சன்ட்ட அவன் பிஸ்னஸை தயவு செஞ்சு கொண்டு போய் கொடுக்காத. ஏன்னா அவன் டெய்லி நீட்ஸை நோக்கி ஓடக்கூடிய ஒரு பர்சன். அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் எப்போவுமே இன்கம் இருக்காது. அதை பார்த்தே அவன் பிஸ்னஸை வெக்ஸ் ஆவான். அதனால பிஸ்னஸ் அவனுக்கு செட் ஆகாது. அப்போ பிஸ்னஸ் பர்சன் உன் லைஃப் பார்ட்னரை எப்படிலாம் சூஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பர்சனை எப்படிலாம் சூஸ் பண்ணணும், இது நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்கு மட்டும் சொல்ல. உங்கள் லைஃப்பில் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட சரி, இந்த மாரி ஒரு பர்சனாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரியாலிட்டிக்காக நான் இது ஒரு கொஞ்சம் சில விஷயத்தில் நான் லேர்ன் பண்ணுது. சரிங்களா, அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரிங்களா, உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நான் தெரிஞ்சிருக்கும் சொல்கிறேன். கமெண்டில் இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க. சரிங்களா, இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் டு ஆல்.